Hi friends, welcome to Mr. KR Vlogs channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன வெரைட்டி ரைஸ்னா கொத்தமல்லி ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். நல்லா 3 or 4 times வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அது மிக்ஸி ஜார்ல நம்ம போட்டுறலாம். கொத்தமல்லி எடுத்து மிக்ஸி ஜார்ல கொத்தமல்லி போட்டோம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுறலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுறலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுல சேர்த்திடலாம். ஏன்னா புளி போட்டாதான் கொஞ்சம் இந்த ரைஸ் நல்லா இருக்கும், ஏன்னா கொத்தமல்லி போடுறோம்ல. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில பேஸ்டா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டா தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப தண்ணி விட்டுட்டா அப்புறம் ரைஸ் நல்லாவே இருக்காது. லைட்டா விட்டுக்கலாம். மிக்சியில ஃபைன் பேஸ்டா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுறலாம். வாங்க, ஒரு கடாயில 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ காஞ்சிருச்சு நல்லெண்ணெய். இப்போ கடுகையும் உளுத்தம் பருப்பையும் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிச்சு பொரிஞ்ச உடனே அடுத்தது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன், அது நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதுல ஊத்திக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணும், ஒரு 5 to 10 minutes வரைக்கும். அப்பதான் இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போகும். அந்த கொத்தமல்லியோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அந்த பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சுருண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அடுத்தது ரைஸ் எடுத்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க ரைஸ் செஞ்ச உடனே அதுல 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும். இல்லைன்னா ஒன்னோடு ஒன்று ஒட்டிட்டு ரைஸ் நல்லா இருக்காது. இப்போ இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒயிட் ரைஸோட அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பராக கொத்தமல்லி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி வச்சு எப்பயுமே சட்னி தான் அரைச்சி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ரைஸும் செஞ்சு சாப்பிட்டோன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் நமக்கு செஞ்ச மாதிரி இருக்கும். இது ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எப்பயுமே நம்ம வீட்டில் சாம்பார் ரசம் இல்லைன்னா லெமன் ரைஸ் தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். இது வெரி வெரி ஈஸியான வெரைட்டி ரைஸ். இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை, அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் ஃப்ரையும் கொத்தமல்லி ரைஸும் தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.